அதிமுகவோட இடத்தை குறிவைக்கிறாரா திரு பொன்வெல்சன் விஜய்? அப்படி இல்லை, அவரு திமுக இடத்தை தான் குறி வைக்கிறாரு, அதிமுக இடத்தை குறி வைக்கல. திமுக இடத்துக்கு தான் குறிய வைக்கிறார். அடுத்த இரண்டாவது இடம் யாருன்ற கேள்வி இருக்குல்ல. திமுக இடத்த அவர் குறி வைக்கிறார். நாங்க தான் முதல் திமுக வந்து எங்க கூட போட்டி, ஆனா நாங்க திமுகவை தோக்கடிச்சிருவோன்றது தான். இது வந்து எல்லா கட்சியும் சொல்லக்கூடியது தான், எல்லா கட்சிகளும் பேசக்கூடிய வார்த்தைகள் தான். இப்போ கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் வர்சஸ் அதர்னு நம்ம ரவீந்திரன் ஐயா கூட சொன்னார். எனக்கு அதில் என்ன பெரிய முரண்பாடுனா, ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ன்ற சீனே கிடையாது. ஏனென்றால் ஸ்டாலின் வந்து பெரும்பாலாக நம்பி இருக்கிறது கூட்டணி கட்சிகளைத்தான். அதுதான் அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 2019 தேர்தலை வச்சிங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராகுல் தான் தெய்வமாக நினைப்பாங்க. ராகுல் வர்சஸ் மோடி இதுதான் இருக்கும். அதே 2024லையும் சரி, வேட்பாளரே நீங்கள் வந்து பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கப்படலைன்னா கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க மானசீகமாக மனசில் நினைச்சது ராகுல் தான். அப்போ ராகுல் வர்சஸ் மோடின்ற கணக்கு தான் 2019லையும் சரி 2024லையும். நடுவில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ன்னு இல்லை. ஏன்னா 10 வருட ஆன்டி இன்கம்பன்சி ஆஃப் ஏடிஎம்கே, மிகப்பெரிய ஆளுமை ஜெயலலிதா என்பது மறைவு, இரட்டை தலைமை என்ற குழப்பமான சூழ்நிலை. அப்பவும் 75 இடத்துல நீங்கள் சொன்ன ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் அடித்தாங்க, ஸ்டாலின் தோத்தார் 75 இடத்துல. அப்புறம் ஓட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா 45% வந்து நீங்கள் நம்ம ஸ்டாலின் சொல்கிறீங்க, எதிர வந்து 40%, 5% வித்தியாசம் கூட்டணி, ரெண்டு கூட்டணிக்கும். அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா 37% வந்து ஸ்டாலின், 33% வந்து எடப்பாடியார் அதிமுக, 3% தான். இல்லை, ஆளுங்கட்சியா வருது வேற விஷயம். நான் என்ன சொல்றேன், 75 இடத்துல தோத்தாங்க இல்ல ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்னா, அப்போ ஸ்டாலின் மிகப்பெரிய பிம்பம் மாதிரி தானே. 75 இடத்துல தோக்க வேண்டியது இல்லை. அதே 2011 எதிர்கட்சியாக கூட வர முடியல அதே கலைஞர் அவர்கள். அந்த மாதிரி கிடையாது அப்படின்ற யதார்த்த சூழ்நிலை. சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக மிகப்பெரிய சக்தியாக சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய போட்டியாக திமுகவுக்கு இருக்கும். அதுதான் யதார்த்தம். இப்போ நீங்கள் தாவேக்காவை சொல்றீங்க. தாவேக்கா வந்து இப்போ அவர் சொன்னது கரெக்ட், இட் இஸ் நாட் ப்ரூவன். அதாவது இது வரைக்கும் அவங்க வந்து நிரூபிக்கப்படவில்லை. ஒரு பிம்பம், ஒரு மாயை அப்படின்னு இருக்கலாம், இல்லைன்னா உண்மையாக கூட இருக்கலாம். அவர்களுக்கு ஒரு ஓட்டு சதவீதம் இருக்குது, ஒரு கணிசமான ஓட்டு சதவீதம் இருக்குதுன்னு இருக்கலாம். ஆனால் அது வந்து அதிமுகவை மிஞ்சக்கூடிய அளவா, திமுகவை மிஞ்சக்கூடிய அளவா, இல்லை அதிமுக கூட்டணி எதிர்காலத்தில் அமைய போகிற கூட்டணியை மிஞ்சக்கூடிய அளவானா அது மிகப்பெரிய அதீத கற்பனையாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இது வரைக்கும் வந்து அதை நிரூபிக்கல. அதை வந்து கடந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்களோடையோ இல்லை மற்ற கட்சிகள் வெறும் கிடையாது, கேப்டன் தேமுதிக வந்த காலத்தையோ அது கூட இதை ஒப்பிட முடியாது. ஏனென்றால் அவங்கெல்லாம் வந்த காலத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதித்து, மிகப்பெரிய வீழ்ச்சியை சம்பாதித்து, மிகப்பெரிய அடியை சம்பாதித்து வந்தார்கள், அனுபவத்தோடு வந்தார்கள். அதெல்லாம் ஒரு பெரிய புரட்சியா இருந்துச்சு. அது போல ஒரு பெரிய புரட்சி இன்றைக்கு இருக்கிறதா இல்லை. ஆனால் ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள், உண்மைதான், அது விரும்புகிறார்கள். ஆனால் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு மாற்றத்தை விரும்புகிற மக்கள் வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஏன்னா மரபு சார்ந்து கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா திமுக அதிமுக ஒரு கணிசமான வாக்கு வங்கியை வச்சிருக்காங்க. அதுக்கு மாற்றாதான் நாங்க வரோங்கிறாங்க. இதுவரைக்கும் திமுக அதிமுக என்ற கட்டமைப்பு தான் இருந்து இப்ப இனிமே வந்து திமுக தாவேக்கான கட்டமைப்பு மாற போகுதுங்கிறாங்க. இல்ல, அது வந்து அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்லலாம். தேர்தல் நேரத்துல தான் உங்களுக்கு களம் எப்படி இருக்கிறதுன்னு தெரியும். தேர்தல் நேரத்தில் கூட்டணிகள் பர்முடேஷன் காம்பினேஷன் பார்த்த பிறகுதான் களம் எப்படி இருக்குதுன்னு தெரியும். இப்போ நம்மளுடைய அனுபவத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சது என்னன்னா, அதிமுக திமுக என்ற இரண்டு பெரிய கட்சிகள் இருக்கின்றன. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மத்தியில் பிஜேபி கிட்டத்தட்ட 3வது டேர்மாக அவங்க இருக்கிறாங்க. அப்போ இயற்கையாகவே ஓரளவுக்கு ஓட்டு சதவீதம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு கணிசமாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் ஒற்றை மனிதனாக சொல்லாற்றலோடு அவர் களத்தில் நிற்கிறாரு, போராட்ட குணத்தோடு நிற்கிறாரு, கணிசமாக வாக்கு வாங்கி இன்க்ரீஸ் ஆகிடுது. அப்போ இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்கும் பொழுது நீங்கள் எப்படி நீங்கள் திமுகவும் தாவேக்காவும் நம்ம சொல்ல முடியும்? அது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அது நம்மளுக்கு தோணலையே. அப்படி இருக்கும்போது வந்து நான் இவ்வளவு நாளா வந்து ரசிகர் மன்றம் வச்சிருந்தேன், அதற்கு பிறகு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், அடிப்படையில இருந்து நாங்க கட்டமைப்பை வலுப்படுத்திட்டு வரோம் அவங்க தரப்புலையும் தானே சொல்றாங்க. இல்ல இருக்கலாம், அவ்வளவு குறைச்சு மதிப்பிட முடியுமா கேக்குறேன். நான் குறைச்சும் மதிப்பிடல, அவ்வளவு கூட்டியும் மதிப்பிடக்கூடாதுன்றேன். அதுதான் முக்கியம். அவ்வளவு கூட்டியும் மதிப்பிடக்கூடாது. ஏன்னா ரசிகர்கள் தொண்டர்களாக மாறுறது ஒரு பரிணாம வளர்ச்சி, தொண்டர்கள் வாக்காளர்களாக மாறுவது மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சி. இந்த வளர்ச்சி இருக்கிறதான்றதான் பார்க்கணும். அப்போ இந்த வளர்ச்சின்றது விஜய் வந்து ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு புது கட்சினா
எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நேரத்தில், எந்த வித ஒரு பழிவாங்கலும் இல்லாத நேரத்தில் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ வெறும் மாற்றத்தை விரும்புகிற ஓட்டு மட்டும்தான் ஓரளவுக்கு, அது கூட அவருக்கு மட்டும் போகுமான்னு தெரியாது. இரண்டாம் இளைய தலைமுறை எல்லா பக்கமும் போகும். ஒரு பக்கம் பிஜேபிக்கு பார்க்கும், மரபு சார்ந்த ஓட்டுகள் திமுக அதிமுக இயற்கையாக வரும். மற்றபடி இளைஞர்கள் ஓட்டு வந்து ஓரளவுக்கு வந்து நாம் தமிழருக்கு போக வாய்ப்பு இருக்குது. பிஜேபியில் வந்து இங்கே வளர்கிற கட்சி அங்கே போனால் ஒரு வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு இளைஞர்கள் நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் தாவேக்காவுக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ திமுக வெர்சஸ் தாவேக்கா அப்படின்றாங்க. ஏடிஎம்கே எப்பவுமே ஒரு சாஃப்ட் டோனே மெயின்டைன் பண்றீங்களோ தாவேக்கா மேல? இன்னைக்கு கேட்கும்போது கூட எல்லா கட்சியும் அப்படிதான் சொல்லுவாங்க, தொண்டர்களை இது பண்றதுக்காக அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு சாஃப்ட் டோனாவே கடந்து போறீங்களோ? இல்ல, ரெண்டு விஷயம் எடுத்துக்கிட்டோம். ஒரு அதிமுக வந்து நம்ம திமுகவை விமர்சிக்கும் போது அந்த எக்ஸ் தளத்துல எல்லாம் விமர்சிக்கும் போது இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளோ ஏதோ ஒண்ணு என்னோட இடத்துல வேற ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு டோன் வரலையே. இல்ல, நிரூபிக்கப்படாத ஒரு கட்சியை வந்து நம்மள மிகப்பெரிய அளவில் விமர்சனம் பண்ணாத சூழ்நிலையில அதை விமர்சனம் பண்ண வேண்டிய 31 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த கட்சிக்கு இல்லையல்ல, அதை நம்ம யதார்த்தமா பார்க்கணும். இல்ல, அது அவசியம் இல்லை அப்படின்றத பார்க்கணும். இப்ப திமுகவே என்ன சொல்றாங்க, அவங்க எங்களுக்கு போட்டின்னு அவங்க சொல்ல 2வது இடத்துக்கு போட்டி போட்டுக்கிறாங்கன்றாங்க. அந்த இக்னோர் பண்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அந்த பதில் சொல்லக்கூடிய ஆட்சியாளராக இருக்கிறதால அவங்க பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. மற்றபடி எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க பிரதான எங்களுடைய நோக்கம் வந்து திமுக தான், எங்களுடைய எதிரி திமுக தான். அப்போ அதை நோக்கி தான் கணைப்பாயும். கூடுதல் நெருக்கடியாக நீங்க பார்க்கல இவங்கள? நிச்சயமாக கூடுதல் நெருக்கடி கிடையாது. காலம் வரும்பொழுது நீங்க அதெல்லாம் தெரிஞ்சிடும், யார் பிரதமா இருக்கிறா அப்படின்றது காலம் வரும்போது தெரிஞ்சிடும். இன்னும் காலம் இருக்குது, 1 வருஷம் இருக்குது. ஒரு 6 மாசம் கழிச்சு யார் பிரதானமா நிக்கிறா, யார் மிகப்பெரிய போட்டியாளராக இருக்கிறாங்க, இரட்டை போட்டி யாரு கிடையாது, 2 துருவம் யார் யாரு அப்படின்றது தெரிஞ்சிடும்.